கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us hear being read the Epistle to Romans 7th chapter 24th verse once again. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? O wretched man that I am, who shall deliver me from the body of this death? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மனித வாழ்வில் விடுதலை உண்டா? Is there deliverance in the life of man? அப்படியானால் அந்த விடுதலை அவனுக்கு எப்படி கிடைக்கும்? If it be so, how can he receive that deliverance? அந்த விடுதலை யார் மூலமாய் கிடைக்கும்? Through whom he can get that deliverance? இதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பு. That is our topic, the title today. பிரியமானவர்களே, மனித வாழ்க்கை என்பது சஞ்சலங்கள் நிறைந்தது என்பது நமக்கு தெரியும். Beloved, we know that the human life is full of vexations. அவன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் வரை வாழ்க்கையிலே போராடி கொண்டே இருக்கிறான். From his birth till he completes his race of life, he is striving throughout. ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்கள் அழைத்து தனித்தனியாக விசாரித்தால் அவனுடைய வசதிக்கேற்ற போராட்டங்கள் இருக்கிறது. If you ask every person individually and ask him according to his status, he is having problems and afflictions. அவன் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போராட்டங்கள் இருக்கிறது. He has strives according to the circumstances. அவன் போகிற பாதைகளுக்கு ஏற்ற போராட்டங்கள் இருக்கிறது. And there are strives according to the paths he is going through. அப்படியானால் மனித வாழ்வில் இதற்கு விமோச்சனம் கிடையாதா? If it be so, is there no solution in the human life? இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறேன். Here a man is crying out, oh, I am in a wretched state. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who can deliver me? இது ஒரு அருமையான கேள்வி. It is a wonderful question. இந்த யார் என்னை விடுதலையாக்குவார் என்பதற்கு ஒரு சரியான பதில் எங்கே இருக்கிறது? To the question he is asking, who shall deliver me? Where is the proper answer given? முழு உலகத்திலே நீங்கள் அலசி ஆராய்ந்து தேடி கண்டுபிடித்தால், If you search, research, examine and search throughout this world, நீங்கள் முழு தத்துவங்களையும் ஆராய்ந்து பார்த்தால், if you go through all the philosophies of this world, எல்லா மதங்களுடைய அந்த கோட்பாடுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், if you search through all the principles of all the religions, கடைசியிலே விடுதலை என்று ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Finally, if there is deliverance for a man, it is only through our Lord Jesus Christ. விடுதலை என்பதனுடைய மைய பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். The center point of deliverance is Lord Jesus Christ alone. நாம் அதை நேற்று இரவிலே நாம் சிந்தித்தோம். Last night we meditated about that. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். When the Son of Man maketh you free, you shall be free indeed. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் அதை பார்த்தோம். We read so in John's Gospel 8th chapter 36th verse. யார் இந்த குமாரன் என்பதையும் நேற்று இரவிலே நாம் சிந்தித்தோம். Last night we meditated, who is this son mentioned here? பிதாவின் ஒரே பேரான குமாரன், அந்த ஒரே அவதார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is the only begotten son of the Father. He is the only one incarnation. அவர்தான் மனிதனுக்காக பிராயச்சித்த பலியாக தன் ஜீவனை கொடுத்தவர். He has given his own life as a propitiation for man. மனிதனுடைய விமோச்சனத்திற்காக மண்ணிலே அவதரித்த ஒரு தெய்வம். He is a God who came upon this earth for deliverance of man. மனிதனை நேசித்து இந்த உலகில் கடந்து வந்த உண்மையான கடவுள். He is the true God who loved man and came into this earth. அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் ஜெபாலயத்துக்கு போனதை நேற்று இரவு சிந்தித்தோம். Last night we considered while he was living upon this earth, when he went to the temple of God, what did happen? 18 வருடமாக நிமிர முடியாத ஒரு கூனியாக இருந்த பெண்ணை ஒரு வல்லமை பிடித்து ஆட்கொண்டிருந்ததாக நேற்று இரவிலே சிந்தித்தோம். Last night we considered a woman who bore down for 18 years being bound by the power of Satan. அவளை விடுவிப்பார் யாருமே இல்லை. There was no one to deliver her. அவளுடைய தாயோ தகப்பனோ விடுவிக்க முடியவில்லை. Her own father and mother were not able to deliver her. அவளுடைய சகோதரரோ சகோதரிகளோ அவளை விடுவிக்க முடியவில்லை. Her brother and sister were not able to deliver her. அவளுடைய புருஷனோ அவளுடைய பிள்ளைகளோ அவளை விடுவிக்க முடியவில்லை. Her husband or children were not able to deliver her. அவள் சார்ந்திருந்த மார்க்கம் அவளை விடுவிக்கவில்லை. The religion which she belonged to was not able to deliver
deliver her. அவள் போய்க் கொண்டிருந்த அந்த ஜெபாலயத்தில் உள்ளவர்கள் அவளை விடுவிக்க முடியவில்லை. The people of the synagogue which she was attending unto were not able to deliver her. எந்த ஒரு மருத்துவரும் அவளை விடுவிக்கவில்லை. No physician was able to deliver her. எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு மதமும் அவளை விடுவிக்க முடியாத ஒரு பட்சத்தில் அவள் வாழ்க்கை 18 வருடமாக வேதனையில் கழிந்தது. Her life was spent in much pain and agony, not being delivered by any society, any community, any religion or any way of life. எந்த சூழ்நிலையில் அகப்பட்ட மனிதனுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை ஒரு விசை பார்த்த பொழுது அவளுக்கு விடுதலை கிடைத்தது. When Lord Jesus Christ, who can help any man in any situation, looked upon her, she got deliverance. அவள் ஒரு விசை அவர் இருக்கிற இடத்துக்கு கடந்து போனார். Once he went to the place where she was. அப்படி அவரும் வந்தார் அவளும் வந்தார். He went there and she also came there. ஆண்டவர் அவளுக்கு பின்னால் இருக்கிற ஆவியின் போராட்டத்தை கண்டுபிடித்தார். And the Lord Jesus was able to see the strife of the evil spirit that was behind her. அது அவளை கட்டி வைத்திருந்தது. And it had bound her. சரீரத்தை கட்டி வைத்திருந்தது. It had bound her body. அவளுடைய மனதை கட்டி It வைத்திருந்தது. had bound her mind. அவளுடைய எலும்புகளை கட்டி It வைத்திருந்தது. had bound her bones. அவளுடைய வாழ்க்கையை கட்டி It வைத்திருந்தது. had bound her life. அவளுடைய வருங்காலத்தை கட்டி It வைத்திருந்தது. had bound her future. அவளுடைய வருங்காலத்தை சூனியமாக அது மாற்றி And வைத்திருந்தது. it had made her future empty. வாழ்க்கையிலே அவளுக்கு ஆசைகள் உண்டு. She had desires in her life. ஆனால் எல்லாம் நிராசையாய் போய்விட்டது. But everything was in vain. ஆனால் இந்த சூழ்நிலையில் குமாரன் அவளை விடுதலையாக்க சித்தம் கொண்டார். But under these circumstances, the Son of Man decided to deliver her. பிரியமானவர்களே, சரீர விடுதலை ஒரு முக்கியமான ஒரு பகுதியை வகிக்கிறது. Beloved, the deliverance in the body takes an important part. ஆனால் அதற்கு பின்பு ஆன்மீகத்திலும் அவளுக்கு ஒரு விடுதலை தேவை. But she required a deliverance in her spirit or in her spiritual life also. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இம்மைக்குரியது மாத்திரம் அல்ல. The spiritual life or the Christian life is not for this material life ஒருவன் alone. இம்மைக்காக இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுவானானால், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible says, if a man follows Lord Jesus Christ for the benefits of this worldly, earthly life, then he is a wretched man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மைக்கு மாத்திரம் ஒருவனுக்கு போதுமானவர் அல்ல, அவனை மறுமையிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Lord Jesus Christ is not only providing the needs of this present day life for a man, but he is able to take him to the eternity also, being the Almighty God. ஏனென்றால் சரீர வாழ்க்கை என்பது ஒரு குறிக்கப்பட்ட காலத்தோடு இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறது. Because the life in this body upon this earth ends with a certain period. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை என்பது மறுபடியும் நமக்கு அடுத்த கட்டமாக தொடருகிறது. But the spiritual life continues in the next section. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand that. இன்றைக்கு அநேகர் இந்த உலக வாழ்க்கையோடு மனித வாழ்வு முடிந்து விடுகிறதாக அவர்கள் போதிக்கிறார்கள். Many people teach that the man's life ends with this earth. அவர்கள் நினைப்பது என்ன? What do they think? எல்லாரும் சொல்றது போல, as everyone says, யாரு போய் செத்த பின்பு உள்ள வாழ்க்கையை பார்த்தது? Who had gone and seen the life after death? நீ போய் பார்த்தையா? Have you gone and seen? பார்க்கலல்ல. You have not seen. So அமைதியா இரு. You be quiet. நீ பார்க்கல. You have not seen. நானும் பார்க்கல. I have also not seen. அப்படினால இனிமேல் உள்ள ஒரு வாழ்க்கை என்கிறதை சொல்லி பயங்காட்ட கூடாது. So don't terrify trying to speak about a life hereafter. உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு முன்பாக பக்திக்காக சொல்ல விரும்புகிறேன். I want to tell an incident well known unto you for your own edification. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு ஒரு வேலைக்காக, ஒரு பணத்துக்காக, இல்லாவிட்டால் ஒரு சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காக மாத்திரம் அல்ல. The Christian life is not just to get a job or for money or for getting a position or to get a healing. கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக அல்ல. It is not for a temporal life. ஏனென்றால் மனித வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறதும் இல்லை. Because the life of man doesn't end with this world. செத்து போய்விட்டான், எங்கே போகிறான்? He had died and gone. Where does he go? அதுக்கே இவ்வளவு மரியாதை கொடுத்து அனுப்புறோம். Why we give so much respect and send him off? மண்ணுக்குள்ள போற மனிதனுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? For a man who gets into the ground, why do we give so much respect? அவனை 70 வருஷம் 80 வருஷம் தலைவனாக, நடிகனாக, உலகத்திலே தலை சிறந்தவனாக அவனை ஆட்டுவித்துக் கொண்டிருந்த சக்தி
எங்கே போய்விட்டது? The power that was driving him upon this earth as a leader, as an actor, as the best man in this world, where it had gone. ஒருவேளை சரீரம் மண்ணுக்குள்ள போகலாம். Probably the body may get into the ground. ஆனால் அவனுக்குள்ளே அவனை செயல்படுத்திக் கொண்டிருந்த அந்த சக்தி, அந்த ஜீவன், அந்த ஆத்துமா, அந்த உயிர், அது எங்கே போனது? But the power, the life, the soul that was driving him from behind, where it has gone. அதை உன் அறிவில நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். You should consider with your own understanding. மனிதன் மிருகத்தை போல உள்ள ஒரு மனிதன் அல்ல. Man is not like any other beast. அது பாட்டுக்கு மரித்து செத்து ஒண்ணுமில்லாம மண்ணுக்கோடு மண்ணோக போகிறது அல்ல. It is not like dying like a beast and turning into dust of the ground. ஆனால் மனிதனுக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட ஜீவ ஆத்துமா இருக்கிறது. But there is a precious soul in a man. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். It is an incident well known to us. ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். Probably some of you may not know. அதற்காக சொல்லுகிறேன். I am telling that for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. இயேசு இயேசுன்னு சொல்றீங்களே, இந்த இயேசுவை பின்பற்றினதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு ஒரு ஆள் கேட்டான். You are telling Jesus, Jesus, Jesus. What did you gain by following this Jesus? A person asked the question. இயேசுவை கும்பிட்டதுனால ஒரு நாட்டுல ஒரு கூட்டம் ஜனங்களை சிறைச்சாலையில போட்டு அடிச்சாங்க. In a particular country, because they were worshipping Jesus, they were imprisoned and tortured. ஏனென்றால் இயேசுவை பத்தி பேசாத, Don't speak about Jesus. கடவுளை பத்தி பேசாத, Don't speak about God. அப்படி ஒருத்தர் கிடையாது. There is no God. மனுஷன் தான் கடவுள். Man is God. ஏன் நீ போட்டு இன்னொரு சக்தியை போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? Why you are calling upon another power? கடவுள்லாம் கிடையாது. There is no God. இப்படி எல்லாம் அவங்களுக்கு போதிச்சு அவங்கள பிடிச்சு அடிச்சாங்க. இயேசுங்கிற வார்த்தையை சொல்லாத. This was the teaching given to them and they were tortured saying that you should not speak about the name of Jesus. அவங்க ஜெயில்ல கிடக்கும்போது when they were in prison, ஒரு அதிகாரி போய் அவன்கிட்ட பேசினானா ஒரு ஆள்கிட்ட. an officer went and spoke to them. இயேசு இயேசுன்னு சொன்னீங்க, இப்ப நீ இருக்கிற இடம் சிறைச்சாலை. You were calling upon Jesus, Jesus. Now we are in prison. உன் குடும்பத்தோடு உன்னால வாழ முடியல. You are not able to live with your family. உன் பிள்ளைகளோடு வாழ முடியல. You are not able to live with your children. சமுதாயத்துல நல்லா வாழ முடியல. You are not able to live a good life in society. பேசாம இயேசுவை விட்டுரு. It is better for you to leave Jesus. போய் எங்கயாவது நல்லபடியா வாழு. Go and live a good life somewhere. இந்த உலக வாழ்க்கைக்கே இயேசு உனக்கு உதவி செய்யலன்னா இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதுல உதவி செய்வார்னு நீ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிற. If Jesus is not able to help you even in this earthly life, you are calling upon Jesus to help you in the life to come. அப்போ அந்த மனுஷன் இயேசு இயேசுன்னு சொன்ன மனுஷன் பதில் சொன்னான். Then the man who was following Jesus answered this officer. ஒரு தாயின் வயிற்றில இரட்டை பிள்ளைகள் இருந்ததா. There were twins in the womb of a mother. பக்திக்காக சொல்றேன். I am telling this for edification. இந்த ரெண்டு பிள்ளைகளும் வயித்துக்குள்ள பேசினதா. And these twins were speaking to one another within the womb. ஒரு பிள்ளை சொல்லிச்சான். One child told to the other, நமக்கு இங்க 10 மாசம் தான் டைம். We have only 10 months time here. அதுக்கு பிறகு நம்ம வெளியே போய்டுவோம். Thereafter we will get out. நம்ம எப்படினாலும் வெளியே போய்டுவோம். Somehow we will go out. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சான். And the other child told, நீ போய் பாத்தியா? Have you gone and seen? நீ போனியா? Have you gone out? நானும் போல நீயும் போல. I have also not gone out. நீயும் பார்க்காதது நானும் பார்க்காதது நீயும் கேட்காதது ஏதோ ஒன்னு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு நீ எப்படி நம்ம 10 மாசம் கழிச்சு வெளியே போய்டுவோன்னு சொல்ற? You have not seen, I have not seen, you have not heard, and you are telling something which somebody else has told that in 10 months we will go out. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, இல்ல உலக நியதிப்படி ஒருத்தன் பிறந்தான்னு சொன்னா 10 மாசத்துல வெளியே வந்துருவான். And according to the worldly custom, if a child is conceived, it will come out after 10 months. The one child told. அவன் வெளியே வந்துதான் ஆகணும். The child has to come out. ஆனா அந்த இன்னொரு குழந்தை அதை ஏத்துக்கல. But the other child did not accept it. நீ எதையாவது போட்டு குழப்பாத. Don't be confused, don't confuse me. இந்த 1.5 அடி உலகத்துல அழகா சாப்பாடு எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. In this wonderful circumference world, we are getting good food. இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கோம். We are getting going round and round in this world. அந்த டயத்துல அழகா பைப் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, பைப்ல வந்துகிட்டே இருக்கு. At the right time we are being fed through the pipe. இல்லாத ஒன்ன சொல்லி நீ குழப்பி 10 மாசத்துல வெளியே போயிடுவேன், ரோட்ல போய்டுவேன், என்னத்தையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. Don't say something or other saying that in 10 months we will go out and we will be thrown in the road. ஆனா அந்த குழந்தை சொல்லிச்சு, but the other child told, உனக்கு இங்க பைப் மூலமா எல்லாமே வந்துகிட்டே இருக்கு, டியூப்ல வந்துகிட்டு தான் இருக்கு. It is true that you are getting the food in the tube here. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட காலம் தான் இது வந்துகிட்டு இருக்கும். But it will be given only for a specific period. அதுக்கு பிறகு வெளியே போய் தான் ஆகணும். Thereafter he have to go out. எதை வச்சு நீ சொல்றன்னு? Based on which you are telling this? இந்த 1.5 அடி உலகத்துல தான் நம்ம காலமெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்போம் சொன்னா
If you, எதுக்கு உனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, இது இருட்டு உலகமாச்சே, இதுல பாக்குறதுக்கு கண்ணே தேவையில்லை, இதுக்குள்ளதான ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க போறோம். if you are only to go around within this womb, then why do you need your eyes? It is a dark world. Then why do you require the eyes? இதுக்கு கண்ணே தேவையில்லை. There is no need of eyes at all. இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு கண்ணு தேவை கிடையாது. To go around within this womb, we don't need the eyes. என்ன கண்ணை திறந்து நீ பார்த்தாலும் இந்த இருட்டு உலகம் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். Even though you may open your eyes wide, you can see only the dark world. ஒருவேளை இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கிற இடம்னு சொன்னா உனக்கு ஏன் ரெண்டு கையும் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு கேட்டுச்சு. Perchance, if you say that this is the end of life, this is the only world, why do your hands are continuously growing? இதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு கை வளர வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for the hands to grow to go around in this womb. இந்த ஒன்றடி உலகத்துல சுத்துறதுக்கு ரெண்டு காலும் வளர வேண்டிய அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கலாம். There is no need for the feet to grow, the legs to grow, to go around within this womb. இத சொன்ன உடனே அந்த குழந்தை சிந்திச்சுது. Then the other child started to think about when it heard. ஏனென்றா இங்க கை வளருது, Because the hands are growing, கால்கள் வளருது, the legs are growing. கண்ணு அழகான ரெண்டு கண்ணு இருக்கு, It has two beautiful eyes. ஒரு அருமையான உருவம் உள்ளேயே உருவாகுது, And the beautiful shape is being made. எலும்புகள் உருவாகுறது, The bones are being made. எல்லாம் அழகா உருவாகுது. Everything is wonderfully made. அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, ஓஹோ இந்த உலக இந்த தாயின் வயிற்றில் இருக்கிற இந்த பையுலக வாழ்க்கை 10 மாசம்தான். Then only the other child understood, it is only for 10 months we will be within this the womb of the mother. அடுத்த உலகம் ஒன்னு இருக்கு, அதுக்கு தான் இந்த கண்ணு, இந்த கை, இந்த கால்கள். There is another world there, out there, for that only we are growing our hands and feet and we are having eyes. இதத்தான் ஒரு மனுஷன் சொன்னா, தாயின் வயிற்றில் இருக்கிறது ஒரு பை உலகம். That's why a man told, you are in a bag in the womb of your mother. வெளியே வந்த பின்பு நீ இருக்கிறது ஒரு பொய் உலகம். And the world in which you come out after the womb, it is a falsehood. இந்த கையும் இந்த காலும் இந்த கண்களை வச்சு நீ ஒழுங்கான தெய்வத்தை கண்டுபிடிச்சு அவர் வழியில ஒழுங்கா நடந்தா இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு இந்த நியதி மரணம் என்கிற ஒரு போராட்டத்திலே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து அடுத்து நீ போகிற மெய் உலகம் ஒன்னு இருக்கு. If you make use of the eyes, the hands and legs in this world properly, find out the true God and worship and follow him, there is a world after the life in this world, that is the true world. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு கண், ரெண்டு கண்ணும், ரெண்டு கையும், ரெண்டு காலும், ஒரு சரீரமும் தேவைப்படுகிறது போல இந்த பொய் உலகத்தை விட்டு மெய் உலகத்துக்கு போக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகர் உனக்கு தேவை. As the two eyes, a body, two hands and two legs are required to live a life upon this earth, to go unto the next true world, you need the Savior Lord Jesus Christ. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். The Bible says, Jesus says, without me no one shall come to heaven. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடம் வரான். Without me no one shall come unto the Father. நானே வழி, I am the way, நானே சத்தியம், I am the truth. நானே வழி என்கிற அந்த வழிக்குள்ளே வந்து நான் சொல்லுகிற சத்தியத்துக்கு ஒருவன் கீழ்ப்படிந்தால் அவனுக்கு நான் உயிர்த்தெழுதலின் ஜீவனாய் இருக்கிறேன். If a person comes into me as a true way and learns the true truth as I am, then I will give him the eternal life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிக்கப்பட்ட காலம். The world, the life upon this earth is only for a specific இந்த period. குறிக்கப்பட்ட வாழ்க்கை முடிந்த பின்பு நாம் அடுத்த கட்ட உலகத்துக்கு நாம் போக வேண்டும். After this life upon this earth, we have to go to the next world. அதற்கு முதலாவது அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். For that, a man should accept Lord Jesus Christ. இயேசு தெய்வம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். He should admit that Jesus Christ is the true God. இயேசு எனக்காக மரித்தார் என்று அவன் அறிக்கையிட வேண்டும். He has to confess that Jesus died for me. அவர் சிலுவையிலே மரித்ததின் மூலமாக உள்ள நன்மைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். We should inherit the blessings which we get through his death on the cross. இப்படி ஒரு மனிதன் இயேசு அண்டை வரும் பொழுது, when a man comes unto Jesus like this, அவனுக்குள்ள நடக்கிற சம்பவம் என்ன? what are all the things that happen in him? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, when we confess our sins, அவருடைய இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதி உள்ளதாய் இருக்கிறது. his blood is faithful and righteous to cleanse us and wash away from all our sins. பிரியமானவர்களே, இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. Beloved, this is the most important part. ஒரு தேவனுடைய ஒரு மனிதன்
மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறினால் If a man becomes a child of God, அவன் பைபிளை தூக்கணும்னு இல்ல, it is not necessary he should live the உடனே ஒயிட் Bible. அண்ட் ஒயிட் போடணும்னு அல்ல, Immediately he should not that he should wear white உடனே and அவன் white. பெந்தேகோஸ்துக்காரனை மாறணுமா இல்ல. It is not that he should become a Pentecostal person முதலாவது immediately. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். First he should bring an end to the sin in his life. அவனுடைய தவறான வாழ்க்கைக்கு, அவனுடைய தவறான பாதைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். There should be an end to the wrong way of life he is following. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. மனம் திரும்புதல். Conversion. தகப்பனை விட்டு போனதான ஒரு பிள்ளை தகப்பன் வீட்டுக்கு போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தன்னுடைய மனதில தெளிவு வந்து வருகிறானே, அதுதான் மனம் திரும்புதல். Son, when he had gone out of the father's house, gets his understanding back, saying that if I go back to my father's house, பாவத்தை I'll be விட்டு blessed. தேவனிடம் திரும்புவது, Leaving the sin and turn toward God. உலகத்தை விட்டு பரலோகத்தை நோக்கி திரும்புவது, Leaving the world and turn towards heaven. மாம்சத்தை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்புவது, Leaving the flesh and turn towards spirituality. விக்கிரகத்தை விட்டு தெய்வத்தை நோக்கி திரும்புவது, Leaving the idols and images and turn towards God. பிசாசின் பிடியிலிருந்து பரிசுத்தாவியை நோக்கி திரும்புவது. From the clutches of the devil and turn towards the Holy Spirit. ஒரு மனிதன் சிலுவையை பார்க்கும் பொழுது அவனுக்கு மனம் திரும்புதல் கிடைக்கிறது. When a man looks upon the cross, he gets the repentance. நீங்க சிலுவையை நோக்கி பார்த்தால், If you look upon that cross, உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு உங்களுக்கு பாவம் செய்யற சிந்தை வராது. thereafter you will not have the mind to commit sin thereafter. ஒரு பிள்ளைக்கு To a child, தன்னுடைய தாய் தகப்பன் படுற கஷ்டத்தை பார்த்த பின்பு, after seeing the sufferings of parents, அவங்களுக்கு இந்த உலகத்துல அதுக்கு பின்பு சுகபோகமாக வாழ விரும்ப மாட்டாங்க. இந்த தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை எப்படி மாத்தலாம், அதுதான் அவங்க மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். the children will not want to live a comfortable life, but they will try to change the sufferings of their parents. இதுதான் உலகத்துல நடக்கிற உண்மையான பிள்ளைகளுடைய சம்பவம். That is the thing that happens to the true children in the world. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. But today it is not so. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கஷ்டம் புரிகிறது இல்ல. Today the children do not understand the sufferings of the parents. அதனாலதான் அவங்க பாதையில போய்கிட்டே இருக்கிறாங்க. Therefore the children go in their own path. அதுபோல சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் சிலுவையிலே தொங்கின காட்சி இன்றைக்கு மனிதனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறபடினால் தான், அவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் அவன் ஆண்டவர் பக்கம் திரும்பி வருகிறதில்லை. In the same way, because the sin of the cross, Jesus Christ hanging on the cross for humankind, has been hidden unto man, he is not turning towards that. இன்றைக்கு மனம் திரும்புதல் என்பது மிகவும் முக்கியமானது. Today the repentance is very very important. சிலுவையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புதல் கிடைக்கிறது. Through the cross a man gets that repentance. பயப்படாதீங்க, மழை நிக்கும். Don't worry, the rains will stop. தேவன் எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுவார். The Lord will make everything beneficial. இது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு செயல். This is a work from the hand of the Lord. ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். But it is necessary for us to repent. ஒரு மனிதன் மனம் திரும்புவது என்பது அவனுடைய தனிப்பட்ட வாழ்வில் தினமும் நடைபெற வேண்டிய ஒரு சம்பவம். For a man to repent is an everyday happening that should happen in his life. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனம் திரும்புதல் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord is watching the conversion or the repentance of a child of God. ஏனென்றால் பாவம் தான் ஒரு மனிதனுடைய வியாதிக்கு காரணம். Because sin is the root cause for sickness in a man. பாவம் தான் ஒரு மனுஷனுடைய தோல்விக்கு காரணம். Sin is the root cause for the failure of man. பாவம் தான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். Sin is the root cause for the fall of man. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. The lust hath conceived and beget sin. பாவம் பூர்ணமாகும் பொழுது அது மரணத்தை இல்லாவிட்டால் வேதனையை கொண்டு வருகிறது. When the sin is perfected, it brings death. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand this. இன்றைக்கு இச்சை தான் ஒரு மனுஷனுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவம் அவனை மரணத்திற்கும் தோல்விக்கும் விழுகைக்கும் பலவிதமான நிர்பந்தமான நிலவரங்களுக்கும் அவனை இழுத்துச் செல்கிறது. Today the lust is bringing sin in a man, and that sin is leading man towards fall, towards failure, towards sickness and death also. இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையிலே இதன் மூலமாகத்தான் பலவிதமான தோல்விகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். In the lives of many people, they are facing failures only because of this. முதலாவது, நீங்கள் விடுதலை பெற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். First, in order to get deliverance, you should become the children of God. முதலாவது, குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால், If the உட்காருங்க, please be seated. குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால், If the Son is to deliver you, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மனதை திருப்புங்கள். you should turn your mind.
மனதை திருப்பிட்டீங்கன்னு சொன்னா If you turn your mind நீ today, பாவத்தை நோக்கி போகிற நீ பரிசுத்தத்தை நோக்கி நீ திரும்ப வேண்டும். you who are going towards sin should turn towards holiness. தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிற நீ ஜெயத்தை நோக்கி திரும்ப வேண்டும். You who are going towards failure should turn towards victory. இதைத்தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That's what the Lord is expecting from the individual man's life. நேற்று ஒரு பெண்ணை விடுதலையாக்கினாரே, Yesterday we heard the Lord delivered அந்த a பெண்ணை woman. விடுதலையாக்கினுடைய காரணத்தை அவர் சொல்லும் பொழுது, When he is telling a reason for delivering இவள் her, ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னாள். she is the daughter of Abraham, he said. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is meant by be called as a son and லூக்கா daughter of எழுதின Abraham? சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது, In the Gospel according to St. Luke, இயேசு கிறிஸ்து சகை என்ற ஒரு மனிதனை சந்தித்தார். Jesus met a man called Zacchaeus. அவன் வாழ்க்கையில மிகவும் தோல்வியுள்ள ஒரு மனிதன். He was a man full of failure in his life. தவறான விதத்துல பணத்தை நன்றாக சம்பாதித்த ஒரு மனிதன். He was earning more money in the wrong ways. ஆனால் இயேசு அவனுடைய வீட்டில தங்க வேண்டும் என்று பேசினார். But Jesus said, I want to reside in your home. அப்படி அவரும் பேசிக்கொண்டு போகும் பொழுது When they were conversing like that, அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிவிட்டது. there was a change that happened in his நான் life. அநியாயமா வாங்கியிருந்தா திருப்பி கொடுத்துறேன். If I had got anything unjustly, I will return it fourfold. நான் 4 தனையா திருப்பி கொடுத்துறேன். I will return it fourfold. தன்னுடைய வாழ்க்கையில உள்ள தவறை அவன் உணர்ந்தான். He realized the mistake in his life. அப்பொழுது அவனுடைய பெயர் ஆபிரகாமின் குமாரன். Then his name became the son of Abraham. பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டில இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? Beloved, what is the reason for the problems in your தொழில்ல family? உள்ள தடைகளுக்கு காரணம் என்ன? What is the reason for the hurdles in your business? ஏன் உன்னால முன்னேற முடியல? Why you are not able to go forward? ஏன் முயற்சி எடுத்து முடியல? You are taking so much effort but nothing. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பின்னால ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. Behind all your problems there is some இந்த sin. கூட்டம் முடியறதுக்குள்ள Before the end of this meeting, உங்களுடைய தவறை நீங்கள் ஒத்துக்கொண்டு you admit your mistake இயேசுவின் நாமத்திலே அந்த தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு and confessing those mistakes in the name of Jesus and leave them. இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு தெய்வீகமான ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால், If you make a divine determination which leads unto repentance, உனக்கு வியாதி சுகமாகிவிடும். you will get healing in the sickness. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. நீ மனம் திரும்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் மாறிவிடும். If you repent, all the stripes in your life will be changed. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you turn to Deuteronomy 30th chapter, 8-9 வசனங்களிலே 8th and 9th verses, நீ மனம் திரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம் தானா வரும். if you repent, you will get the blessings on its own. 1 ராஜாக்கள் 8:47 பார்க்கும் பொழுது When you turn to 1 Kings 8 chapter 47, நீ மனம் திரும்பினால் உன்னுடைய கட்டுகள் சிறையிருப்புகள் மாறி போகும். if you repent, all your bondages will be changed. யோபு 22:23 பார்க்கும் பொழுது Job 22nd chapter 23rd verse, நீ மனம் திரும்பினால் உன் குடும்பம் திரும்ப கட்டப்படும். if you repent, your family shall be built up again. ஏசாயா 19:22 பார்க்கும் பொழுது Isaiah 19 chapter 22nd verse, if you நீ see, மனம் திரும்பினால் உன்னுடைய வியாதி நீங்கி நீ சுகமாகி விடுவாய். if you repent, you shall be healed out of your sickness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது உனக்குள்ளே நடைபெற வேண்டிய தனி ஒரு அனுபவம். Beloved, repentance is a personal experience that should take place in you. இந்த மனம் திரும்புதலுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற உண்மை என்ன? What is the truth that is hidden in repentance? குடிக்கிறவன குடிக்காதன்னு சொல்றோம். இது தப்பா? இது மதமாற்றமா? We are telling a drunkard not to take liquor. Is it wrong? Is it converting a man? Is it religion? சிகரெட் குடிக்கிறவன குடிக்காதன்னு சொல்றோம். இது மதமாற்றமா இல்லாவிட்டா மனமாற்றமா? We are asking a smoker to abstain from smoking cigarettes. Is it a change of religion or change of heart? விபச்சாரம் செய்யறவன விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றோம். A person committing adultery, we are telling him not to commit adultery anymore. நீங்க சொல்லலாம் அரசாங்கமும் அது செய்யுதுன்னு சொல்லி. You may also claim that government is also doing the same. சாராயத்தை வித்துட்டு அதுல ஒரு லேபிள்ல குடியே கெடுக்கும்னா அது சரியா? They are themselves selling the liquor but put a small label saying that சிகரெட்டை வித்துட்டு புகைப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடானதுன்னு எழுதி போட்டா அது அவன மனதை மாற்றிடுமா? They are selling the cigarette packets putting warning smoking is injurious to health. Will it change his life? நாங்கள் சொல்லுகிற மனமாற்றம்னா என்ன? What is the change of mind which we preach? மனிதனே, நீதான் உன்னுடைய சரீரம்தான் குடியிருக்கும் கோயில். இதுதான் தேவனுடைய ஆலயம். Oh man, your body is the temple. It is the temple of God. வேதம் சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம்.
The Bible says, ye are the temple of God. ஆலயத்தை தேடி தெரு தெருவா ரோடா நாடு நாடா அலைய வேண்டியதில்லை. No need to go in search of temples through the streets, through the roads, through the countries. உன்னுடைய சரீரம் தான் தேவன் குடியிருக்கும் கோயில். Your body is the temple where God resides. இந்த சரீரத்தை இந்த கோயிலை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says, if a man defiles this temple of God, God will destroy him. அதனால பாவம் செய்யாத. So sin no more. ஒருத்தனை ஏமாத்தாத. Don't cheat anybody else. ஒருத்தனை வஞ்சிக்காத. Don't deceive. ஒருத்தனை துன்பப்படுத்தாத. Don't torture. ஒருத்தனை கெட்ட வார்த்தையினால ஏசாத. Don't blaspheme with filthy words. ஒருத்தனை அடிக்காத. Don't smite anybody. விபச்சாரத்துல போய் சிக்கிக்கொள்ளாத. Don't be entangled in adultery. போதையில சிக்கிக்கொள்ளாத. Don't become a drunkard. குடிகாரனாய் மாறாத. Don't become addict of சிகரெட் liquor. பிடிக்கிறவனாய் மாறாத. Don't become a smoker. இப்படி சொல்லுவது மதமாற்றம் அல்ல, சமுதாயத்தை திருத்துகிற ஒரு மார்க்கம். We are telling this not to change as a religion, but we are bringing change in the society. நான் ஒரு காலத்துல சாராயம் வடிச்சுக்கிட்டு இருந்தேன். Once I was making the liquor. நானே அதுக்கு தூள் எல்லாம் சுமந்து போயிருக்கிறேன். I have taken the jaggery upon my shoulder. நானே நின்னு வித்திருக்கிறேன். I have sold the liquor on my own. நான் இப்ப மாறி வந்திருக்கிறேன். Now I have changed and come here. இது மதமாற்றம் அல்ல. It is not a change of என் religion. புத்தியில உள்ள ஒரு மாற்றம். It is a change of my understanding. இந்த மாற்றத்தை கொடுக்கிற சக்தி உள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is a powerful God who gives this change in the life. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ கிறிஸ்தவன் சொல்லுகிறதல்ல, இந்த இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்க்கையை மாற்ற வேண்டும். It is not to say that accepting Jesus I have become a Christian. You should follow the words of Jesus and change your life. அதுதான் உண்மையான மனம் மாற்றம். That is a true repentance. அப்படி மனம் மாறும் பொழுது When you are changed your mind, உனக்கு சுகமும் விடுதலையும் கிடைக்கிறது. you will have healing and deliverance. உன்னுடைய சிந்தை மாறுகிறது. Your mind is changed. உன்னுடைய பேச்சு மாறுகிறது. Your way of talk is உன்னுடைய changed. பழக்க வழக்கம் Your மாறுகிறது. habits are changed. உன்னுடைய ஆசைகள் வாஞ்சைகள் மாறுகிறது. Your desires and affections are changed. மனம் திரும்புதல் என்பது ஒரு பிறப்பு மாதிரி. Repentance is like a birth. ஆன்மீகத்துல வந்துட்ட பிறகு After coming into spirituality, எப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ when you have accepted Lord Jesus, அதுதான் ஆன்மீகத்தினுடைய துவக்கம். that is the beginning of the spirituality. ஆன்மீகத்துல தொடக்கமே ஒரு வாழ்க்கையினுடைய மனிதனுடைய மாற்றங்கள். The beginning of spirituality is a change in the life of a man. இதைத்தான் யோவான் 3:3 பார்க்கும் பொழுது That's what we read in John's Gospel 3:3. இதைத்தான் மனம் திரும்புதலை ஒரு பிறப்புன்னு சொல்றார். The change of heart is called as a birth. அது ஒரு பிறப்பு. It is a birth. ஒரு குழந்தை நல்ல அழகா பூர்ணமா பிறந்துருச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். If a child is born as a whole body, its growth will also be good. அதுபோல In the same manner, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில தவறுகளிலிருந்து நீ உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டால், if you accept Lord Jesus Christ and get a change of heart, change of mind truly in your life, அதுக்கு பிறகு உன்னுடைய ஆன்மீகம் செழிப்பா அழகா வளரும். thereafter your spirituality will grow beautifully and prosperously. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியாய் மாறுவாய். You shall become a spiritual person, a blessed one. உன் லைஃப் அழகா ஷைன் பண்ண ஆரம்பிக்கும். Your life will start to shine beautifully. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, In other words, எபிரேயர் 6:1 according to Hebrews 6 chapter 1st இந்த verse, மனம் திரும்புதல் என்பது ஆன்மீகத்தினுடைய அஸ்திபாரம். the repentance is the foundation of spirituality. ஒரு சரியான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், A true proper child of God means, அவன் மனம் திரும்பிட்டான்னா ஆன்மீகத்துல சரியான ஒரு அஸ்திபாரம் உள்ளவனா மாறணும். if he had become a repentant man, he should become a proper spiritual man. ஒருவேளை நீங்க கிறிஸ்தவனா மாறிட்டோன்னு சந்தோஷப்பட்டு போயிடக்கூடாது. You should not just rejoice, I have become a Christian and go back. பிறந்ததுனால அநேகர் கிறிஸ்தவன் சொல்றான். Many people, because they are born as a Christian, ஆனா they are claiming as வாழ்ந்து Christian. நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். It is necessary for us to show and live as a Christian. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீகம் செழிக்க ஆரம்பிக்கும். Then only the spirituality will blossom in your life. அப்படி நீங்க மனம் திரும்பும் பொழுது When you repent so, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? how your life is changed, உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. the prosperity comes in your life. இந்த மனம் திரும்பின பின்பு After repenting, ஒரு மனிதன் மனம் திரும்பினதோடு அவன் நிறுத்தி விடக் கூடாது. a man should not stop with this repentance. அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது இல்ல. His life is not ending with that. இல்ல அவன் கிறிஸ்தவன்கிற ஒரு பேரை சொல்லிட்டு அப்படியே போகிறது அல்ல. Or just calling himself as a Christian, you are not going as he wishes. பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது துவக்கம். Beloved, repentance is just a beginning. அதுக்கு பிறகு அவனுடைய பயணம் வெகு தூரம் போக வேண்டும். Thereafter he has to journey a long way. இந்த மனிதனுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும்
தேவன் விடுதலையை அவனுக்கு கட்டளையிடுகிறார். In each and every stage, every step, God is granting deliverance to this man. முதலாவது அவனை வாழ்க்கையிலே அவனுடைய போராட்டங்களை மாற்றும்படியாக அவனுக்கு தன்னுடைய குமாரன் மூலமாய் அவர் விடுதலையை கட்டளையிடுகிறார். First, to change the stripes in his life, he is giving deliverance through the Son of God. அவனுடைய வாழ்க்கையில முதலாவது கிடைக்கிறது குமாரன் மூலமான ஒரு விடுதலை. He is getting that freedom or liberty only through the Son of God. அந்த குமாரன் மூலமாக உள்ள விடுதலை அவனுடைய மனதை மாற்றுகிறது. That deliverance got through the Son of God, it changes his life. அவனுடைய வாழ்வை மாற்றுகிறது. It changes his mind. அவனுடைய சிந்தை விருப்பங்களை மாற்றுகிறது. It changes his heart and desires. ஆனால் அடுத்து அந்த மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின பின்பு அடுத்து அவனுக்கு தொடர்ச்சியாக விடுதலை தேவைப்படுகிறது. But after accepting Lord Jesus Christ and repented, he needs continuous deliverances. அது எப்படி கிடைக்கிறது? How does he receive it? வாசியுங்கள். Let us read. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். John's Gospel 8th chapter 32nd verse. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். And ye shall know the truth, and the truth shall make you free. விடுதலை என்பது ஒரு நாளில் மாத்திரம் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல. The deliverance is not just experience for a single day. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கிறது. When you accept Jesus, you get deliverance. அதோட உன் வாழ்க்கை இங்க முடிஞ்சிரது இல்ல. Your life is not coming to an end here. அதுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கிறது. Thereafter there is more life upon this earth. அப்படியானால் மறுபடியும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். That means the strifes and problems will continue to come. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது In Galatians 5th chapter, ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் எதிரடையாக இருக்கிறது. there the spirit fighteth against the flesh and flesh fighteth against the spirit. எப்பொழுதுமே மனுஷிகம் ஆன்மீகத்துக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கும். Always the humanity will fight against the spirituality. இதுல டெய்லி அவனுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. Daily he need deliverance in this. எப்படி ஒரு மனிதனுக்கு டெய்லி விடுதலை கிடைக்கும்? How can a man get daily deliverance? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is a Christian life. கிறிஸ்தவன் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் விடுதலை பெற்றவன். Christian means he has got deliverance throughout his lifetime. அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் விடுதலை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. He has deliverance throughout his lifetime. Such a life is a Christian life. இங்கே சொல்லி இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Here it is told, you shall know the truth and the truth shall set you free. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? முதலாவது குமாரன் மூலமாய் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறவர். First, the Lord who gives deliverance to a man through the Son of God. குமாரன் மூலமாய் ஒரு வழியை உண்டு பண்ணினவர். He had made a way through the Son of God. அதே இயேசு என்ன சொல்லுகிறார்? Same Jesus says, நானே வழியும் நானே சத்தியமும். I am the way, I am the truth. இந்த சத்தியத்தின் மூலமாய் கிடைக்கிற விடுதலை என்பது ஒரு நாளில் கிடைக்கிற அனுபவம் அல்ல, வாழ்நாளெல்லாம் பயிற்சிவிக்கிற ஒரு அனுபவம். The deliverance which is received through the truth is not one day's experience, it is an experience to be practiced throughout the lifetime. நாம் இதை சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for us to understand this truth well. இந்த இயேசு சொன்னார், நானே வழி நானே சத்தியம். Jesus says, I am the way, I am the truth. ஆண்டவர் தான் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வம். The Lord Jesus is the God who reveals the truth. யோவான் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you turn to John's Gospel 18th chapter, 38ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் கேள்வி கேட்கிறான். in the 38th verse, a man is asking a question. சத்தியம்னா என்ன? What is called the truth? சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, You are அந்த telling சத்தியம்னா என்ன? You are telling truth. What is truth? அதுக்கு பதில் இயேசு சொல்லும் பொழுது Jesus is giving the answer. யோவான் 17:17 பார்க்கும் பொழுது When you turn to John 17:17, உம்முடைய வசனமே சத்தியம். thy word is the truth. ஒரு மனிதனை விடுதலையாக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்நாளில் உள்ள பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தை அனுப்புகிறார். To deliver a man, to give delivery from all his problems in his everyday life, the Lord is giving his word. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விடுதலையை தினமும் கொடுக்கும்படியாக ஒரு மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறது வசனம். The word is sent from God to give deliverance from man from all his troubles every day. இந்த சத்தியம் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பாவ தாக்குதல்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்கக்கூடிய ஒரு சக்தி. This truth is the power which can give deliverance from all the strifes that comes through the sin, the problems, the afflictions. இந்த இயேசுனுடைய வார்த்தைகள்,
the words of Jesus. அந்த வார்த்தை மாம்சமும் இரத்தமுமாய் வெளியே வந்தது. And the word became flesh and blood. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the Lord of அவர் God say? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He dwelt among us being full of grace and truth. யோவான் 1:14 வசனத்திலே நாம் இதை பார்க்க இயலும். We read so in John's Gospel, first chapter 14th verse. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தினாலே ஒரு விடுதலை உண்டு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பயிற்சிவிக்க வேண்டும். A child of God has to get the deliverance from all his troubles in this world through the word of God. He should experience it, he should practice it. அதுதான் வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. That is the most important thing in the life. இயேசுவுடைய வார்த்தைகள் சத்தியம். The words of Jesus are the truth. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, When we know the truth every day and obey that, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது, when we obey the word of God and work according to that, நீதிமொழிகள் Proverbs 16:6 பார்க்கும் பொழுது 16:6 if you see, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். By grace and truth sin will be forgiven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. ஒரு மனிதனை விடுதலையாக்கும்படியாக, அவன் என்றென்றும் விடுதலை உள்ளவனாக வாழும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God is willing to keep man with deliverance forever. ஒரு நாள் மாத்திரமல்ல, It is not deliverance for one day. அவனுடைய வாழ்நாளெல்லாம் அவன் விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. It is the plan of God. Man should experience deliverance all the days of his life. ஏன் கிறிஸ்தவனாய் மாறின பின்பும் ஒருவன் தோல்வியை சந்திக்கிறான்? Why a man even after becoming a Christian is facing failure? இயேசுவுக்குள் வந்த பின்பு அவனுக்கு விடுதலை என்று தானே சொல்லி இருக்கிறது. After coming into Jesus, it is told he will have deliverance. பின்பு ஏன் கிறிஸ்தவன் தோற்று போகிறான்? Then why should a Christian fail? நான் சென்னை சென்ட்ரல் ஜெயில சாட்சி சொன்னபோது, When I bore testimony in Chennai Central Jail, அநேகர் வந்து என்னை பார்த்தார்கள். many people came and met me. அதுல அநேகம் பேர் கிறிஸ்தவ பையங்க. And many of them were Christian boys. அவங்க கிறிஸ்தவர்கள் தான். They are Christians. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். They are the people who have accepted Jesus as their God. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டானே தவிர இயேசு சொன்ன சத்தியத்துக்கு அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. They have accepted Jesus as their God, but they have not accepted the truth given or spoken by Jesus. இயேசு சொன்ன சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் அவன் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் வாழ்விலே தோற்று போவான். A person, even though if he is a Christian, if he doesn't set his life according to the truth spoken by Jesus, he will fail in his life. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குமாரனுடைய விடுதலை ஒன்று, அடுத்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That's why there is a deliverance spoken about by the through the Son of God, and there is another deliverance spoken as ye shall know the truth and the truth shall make you free. யோவான் 1:17 பார்க்கும் பொழுது, When we turn to John 1:17, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்று சொல்லி இருக்கிறது. Grace and truth were manifested through Jesus. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிறது. Grace and truth appeared through Jesus. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சத்தியத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பானால் அவனுக்கு தினமும் விடுதலை. If a child of God dedicates his life unto the truth given by God, he will have everyday deliverance. வேதம் முழுவதும் சத்தியங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம். The Bible is a book full of truth. மனித வாழ்வை ஜெயமாய் மாற்றக்கூடிய சத்தியங்கள் அதுக்குள் இருக்கிறது. There is truth contained in the Bible which can make the life of a man a victorious one. இதுக்குள்ள எல்லா விதமான தாரக மந்திரங்களும் அடங்கி இருக்கிறது. All the ways of getting the victory are contained in the Bible. வாழ்வை ஜெயிக்க வைக்கக்கூடிய அனைத்து ஃபார்முலாவும் இந்த பைபிளுக்குள்ள இருக்கு. All the formulas for the victory in life are contained in the Bible. அப்படினால் தான் நாம் இந்த நாட்களிலே சத்தியத்தை அறிய வேண்டும். That's why in these days we have to know the truth. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for a child of God to know the truth. இயேசுவை எப்படி அறிந்து கொண்டோமோ அதுபோல அவருடைய வார்த்தைகளுடைய ஆழத்தையும் புனிதத்தையும்
நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய். How did we know Jesus? In the same way, we should know the holiness and the depth of the word of God. எப்படி ஒரு மனிதனை அந்த சத்தியம் அவனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்குகிறதோ அதே போன்று அந்த சத்தியம் அவனை பரிசுத்தமாகவும் மாற்றுகிறது. In the same manner, the truth delivers man from his sin. The same truth brings that same man unto holiness. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you turn to John's Gospel, 17th chapter, 17th verse, நீ அந்த சத்தியமே உங்களை பரிசுத்தம் ஆக்கும். the word, the truth shall sanctify you. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? இந்த சத்தியம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தவானாகவும் மாற்றுகிறது. The truth is not only giving deliverance from sin for a man, it makes a man holy also. அப்படினால் தான் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை சிநேகியுங்கள். That's why the Bible says, love the truth. சத்தியம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. Truth is the most important thing in the life of a man. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வந்த பின்பு, ஆண்டவர் மூலமாய் உள்ள விடுதலையை பெற்ற பின்பு, இந்த சத்தியத்தின்படி வாழ தன்னை பயிற்சிவிக்க வேண்டும். A man after coming unto the Lord, after being saved or delivered by the Son of God, he should practice this truth to get delivery every day. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Timothy 2nd chapter 4th verse, if you read, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். the Lord God desires that all men should know the truth. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Hebrews 10th chapter 26th verse says, ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்த பின்பு அவன் மறுபடி பாவம் செய்யக்கூடாது. a man after knowing the truth should not commit sin again. அப்படினால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் மட்டும் போதாது, ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ அவன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். Therefore, it is not enough for a man to know the truth. It is not enough for him to get deliverance from the sin. He should dedicate himself to live according to the truth. சத்தியத்தின்படி நடக்க முடியுமா? Can we live according to the truth? வசனங்களின்படிலாம் வாழ முடியுமா? Can we live according to the word of God? நீங்கள் படித்து பார்த்தால் வாழ முடியும். If you try, you can easily live so. 2ஆம் யோவான் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you turn to 2nd epistle of John 4th இல்லாவிட்டால் verse, 3ஆம் யோவான் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, or 3rd John 4th verse, if you இந்த see, ரெண்டு வார்த்தைகளில் நாம் பார்க்கும் பொழுது, when you see these two words, நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று நான் கேள்விப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். I rejoice greatly because you are walking in truth. உன் பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் சந்தோஷப்பட்டேன். I rejoice greatly because I have found your children are walking in அப்ப truth. சத்தியத்துல ஒரு மனிதனுக்கு நடக்க முடியும். Therefore, a man can walk in truth. அப்படி நாம் சத்தியத்தின்படி நடந்தாதான் பரலோகத்துல நமக்கு இடம் உண்டு. Only if we walk according to the truth, we will have place in heaven. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for you to understand it properly. சத்தியத்தை நாம் முதலாவது விளங்க வேண்டும். First, you should understand the truth. ஆண்டவரை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். We should understand God first. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளினுடைய தன்மையை, ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we should understand the nature and depth of the word of God spoken by him. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் Let us turn to the book of Isaiah the prophet, 26ஆம் அதிகாரம் 26th chapter, 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2nd verse, if you read, பரலோகத்தில் பிரவேசிக்கிற ஜனங்களுடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. the nature of the people who enter into heaven is mentioned there. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்பார். Open ye the gates, for the righteous nation which keepeth the truth shall enter therein. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் நீங்கள் பலவிதமான கட்டுகளோடு வந்திருக்கலாம். Beloved, in this meeting you would have come with many kinds of பலவிதமான bondages. போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். You would have come with many kinds of ஆனால் இந்த afflictions. கூட்டத்தில் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு வல்லமையை உங்களுக்காக அனுப்புவார். But in this meeting the Lord will send one word, one verse, one power for you. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உனக்காக தேவன் ஒரு வார்த்தையை அவர் அனுப்புவார். Today, for you who have come to this meeting, the Lord will send one word.
57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you turn to 57 Psalm 3rd verse, அவர் சத்தியத்தை உனக்காக அனுப்புவார் என்று சொல்லி இருக்கிறது. there it is mentioned that he will send the truth for you. ஏன் சத்தியத்தை அனுப்ப வேண்டும்? Why he should send the truth? ஏன் வசனத்தை அனுப்ப வேண்டும்? Why he should send the word of God? ஏன் வார்த்தையை அனுப்ப வேண்டும்? Why he should send the word? நீங்க ஆழமாக சிந்தித்து பார்த்தால் If you think about that deeply, 43ஆம் சங்கீதத்திலே in the 43rd Psalm, 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் in the 3rd verse if you read, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்காக நீர் அனுப்பும். you send your light and the word unto me. அந்த வெளிச்சமும் அந்த சத்தியமும் என்னை பரலோகத்துக்கு நடத்தி கொண்டு செல்வதாக. And that light and the truth, let them lead me towards heaven. ஆண்டவருடைய வெளிச்சமும் ஆண்டவருடைய சத்தியமும் ஒரு மனிதனை நடத்த ஆரம்பித்தால் அவன் போய் சேரக்கூடிய இடம் பரிசுத்த பர்வதம், பரலோக ராஜ்யம். When the light of God and the truth of God starts to lead a man, he will reach unto the kingdom of heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the whole name of the Lord. முதலாவது விடுதலைக்காக ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Firstly, a man should accept Jesus for his deliverance. இரண்டாவது Secondly, அவன் விடுதலைக்காக தன்னுடைய மனதை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மாற்றிக்கொள்ள வேண்டும். he has changed his mind to follow Jesus. அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். There should be a repentance taking place in him. இன்னைக்கு மனம் திரும்பிட்டவன் நாளைக்கு மனதை திருப்பி மாத்துறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. A man repents today, next day he can change back to his old ways. ஏன்னா மனதை பத்தி உலகத்துல ஒரு மனுஷன் சொல்லி இருக்கிறான். Because a man has spoken about the mind of man. மனம் என்னது? ஒரு குரங்கு. Mind is like a monkey. அது இங்க உட்கார்ந்திருக்கும், வீட்டுக்கு போயிட்டு வந்துரும். It will be sitting here, suddenly it will go home and come back. மழை பெஞ்சிருச்சு, வீட்டுல காய போட்ட துணி என்ன ஆயிருச்சு, ஒரு ரவுண்ட் போயிட்டு உடனே திருப்பி அடுத்த ஜம்ப்ல குரங்கு இங்க வந்துரும். It is raining, what happened to the wet clothes I have put out to dry, it will go home and come back in the next jump. ஏனென்றால் மனது ஒரு குரங்கு தன்மை உள்ளது. Because mind is having the nature of a monkey. இதை கட்டுப்படுத்தத்தான் சத்தியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். God is giving the truth to control it. ஒரு மனித மனம் திரும்பினால் மட்டும் போதாது. It is not enough if a man அவன் repents. அடுத்து சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். He should next surrender himself to the truth. அது என்ன சத்தியம்? What is the truth? மத்தேயு எழுதின சுவிசேஷம், Matthew's gospel. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது Matthew's gospel 28 chapter 19 and 20 மரித்த verses. இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். Jesus who was dead was raised up again. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். And the resurrected Jesus, when he went away, he spoke one thing. நீங்கள் புறப்பட்டு போய் You shall go forth சகல ஜாதிகளையும் சீஷராக்கி and make disciples of all nations, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து baptizing them in the name of the Father, Son and the Holy Ghost, நான் கட்டளையிட்ட சத்தியத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். and preach them and command them to keep the truth which I have taught unto you. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சொன்ன திருவார்த்தை. These are the holy words uttered by Jesus before he ascended to heaven. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். You baptize them in the name of the Father, Son and the Holy Ghost. அதற்கு பின்பு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். But teach unto them that they may follow and keep whatever I have taught you. மனம் திரும்பினவன், A person who has repented, இல்லாவிட்டால் சேற்றில் இருந்து ஏறி வருகிறவன், a person who is coming out of the miry இல்லாவிட்டால் clay, பாவத்திலிருந்து வெளியே வருகிறவன், a man who is coming out of the pit, பிசாசின் அசுத்த ஆவிகளுடைய தாக்குதலிருந்து வெளியே வருகிறவன், a man coming out of the being இல்லாவிட்டால் affected by the evil spirit, புழுதியிலிருந்து வெளியே வருகிறவன், or a man coming out of the dust, இல்லாவிட்டால் குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறவன், or a man lifted from the dunghill, அசுத்தத்திலிருந்து வெளியே வருகிறவன், a man taken from the filth. என்ன செய்வான்? What he will do? ஒரு சேற்றில இருந்து ஒரு குழந்தையை நீங்க தூக்கி எடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? What he will do unto a child which you have taken from the mud? ஒன்னு சுத்தம் பண்ணுவீங்க, இல்லாவிட்டா அதை குளிப்பாட்டுவீங்க. ஏதாவது ஒரு விதத்துல அதை சுத்தம் பண்ணுவது நம்முடைய மென்டாலிட்டி. Our mentality is to clean it and wash it in some way or other. அதுபோல In the same manner, மனம் திரும்புதல் என்பது நீ சேற்றிலிருந்து வெளியே வருகிற ஒரு அனுபவம். repentance is an experience wherein you come out of the miry clay. இதைத்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? That's what the psalmist says. உளையான சேற்றிலிருந்து
சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து You have lifted me out of the miry clay என் கால்களை கன்மலையில் உறுதிப்படுத்துகிற தெய்வம். and makes my feet to stand upon the rock. அப்ப பாவத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வர்றான்னா அவன் சுத்தமாக்கப்பட வேண்டும். A man who comes out of sin should be cleansed. அப்படியானால் மனம் திரும்பின ஒரு மனிதன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் புனித ஸ்நானத்தை ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். If so, when a man comes out of or gets deliverance from sin, he should take that holy bath or the baptism. அதுதான் முக்கியமானது. That is the most important. அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It is not a tradition. அந்த தண்ணில முங்கிட்டு வெளியே வர்றது மாம்ச அழுக்கை போக்குற ஒரு தன்மை உள்ளது அல்ல. To be immersed in water and coming out will not for taking away the filth of the body. நான் திரித்துவ தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன். I accept the triune God. எனக்காக மரித்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன். I accept God who had died for me. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். I obey his word. அதுதான் முக்கியமானது. That is the most important. மனம் திரும்பின ஒரு மனிதன் அப்படியே போய்விடக் கூடாது. A man who has repented should not go just like that. அவனுக்கு தொடர் விடுதலை தேவைப்படுமானால் If he needs continuous deliverance, அவன் ஞானசான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். he should obey the truth of baptism. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is the most important thing. கீழ்ப்படிதல் தான் மிகவும் முக்கியம். The obedience is the most important thing. கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த மார்க்கத்துல உங்களுக்கு எல்லா விடுதலையும் கிடைக்கிறது. Only when you obey you get all deliverance in this way of life. யோவான் 3:5 படி According to John 3:5, இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு ஜென்மம். this baptism is birth. நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். You should understand the truth. இந்த உலகத்துல ஒருத்தன் செத்து போன பிறகு அடுத்து ஒரு ஜென்மம் எடுக்க போறது அல்ல. It is not a man after death in the dying in this world இந்த being born again. இந்த உலகத்திலேயே ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு அவன் பயணப்படுவதுதான் ஜென்மம். In the worldly life itself, journeying towards the next stage in spirituality is being born again. அதனால தான் யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். That's why in John 3:5 it is told, except a man be born of water, he cannot enter into the kingdom of God. தீத்து 3:5 பார்க்கும் பொழுது When you see Titus 3:5, இந்த ஞானசானத்தை மறு ஜென்ம முழுக்கு என்று தமிழ் பைபிள் சொல்லுகிறது. in Tamil Bible it is mentioned this baptism as being baptized unto the next ஒரு birth. தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல பிறக்க வேண்டும், ஜென்மம் எடுக்க வேண்டும். A child of God should be born in the proper manner. ஒரு குழந்தை சரியா உருவாகலன்னா நீங்க என்ன செய்வீங்க? What you will do if the child is not formed properly? இப்ப கருவிலேயே கண்டுபிடிச்சிடறாங்க. Now they are finding out when they are in the womb. அதுக்கு மூளை வளர்ச்சி இல்ல, The brain is not growing சரீர properly. வளர்ச்சி இல்ல. The body is not growing உடனே properly. அபார்ஷன் பண்றதுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. Immediately doctors themselves are advising for abortion. அதையும் தாண்டி அந்த பிள்ளை பிறந்துருச்சுன்னா If the child is born thereafter, ஒரு குறை பிரசவமாக it is a miscarriage, இல்ல மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையாக or a child with a lesser growth of brain, அப்படி பிறந்தா என்ன நடக்கும்? what will happen? அந்த குழந்தையை வச்சுட்டு காலமெல்லாம் அந்த தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, நிந்தை வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். Throughout the lifetime the father and mother are suffering with the child and they are going through reproach and shame for it. அதுபோல In the same manner, ஆன்மீகத்துல இந்த ஞானசானத்தை கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா அடுத்த உன்னுடைய வாழ்க்கை அருமையாக அமையும். if you take the proper baptism, the next stage of your life will be wonderful. சரியான ஞானசானம் எடுக்காவிட்டா If you do not take the proper baptism, ஒரு சிலர் எல்லாம் குளிச்சிட்டு வருவாங்க, some people will take bath and come, காதெல்லாம் நுரையா இருக்கும், and they will be soap suds in their ears. குளிச்சிட்டு வந்துருவாங்க, They will come out of the bath தலையெல்லாம் சோப்பா இருக்கும், and there will be soap upon their hair, குளிச்சிட்டு வந்திருப்பாங்க, கால்ல தண்ணியே பட்டிருக்காது. and they would have taken bath and come out, the feet would be இப்படி dry. எல்லாம் உலகத்துல பார்க்கிறோம். You can see such people in the world. அதுபோல சரியான ஞானசானம் எடுக்காத ரொம்ப பேரை நீங்க பூமியில பார்க்கலாம். In the same way you can see people, many people upon the earth who have not taken the proper baptism. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, You understand this clearly. மனம் திரும்பாம ஞானசானம் எடுக்க கூடாது. You should not take baptism without repentance. மனம் திரும்பாம ஞானசானம் எடுத்தா If you take baptism without repentance, நீ ஞானசானம் எடுத்த பிறகு நீ பாவியாக இருப்பாய். even after taking baptism you will continue to be a sinner. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல In Acts of Apostles 8th chapter, சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான். there was a man, a magician called Simon.
அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். He was a sorcerer, he accepted Jesus. கடவுள் என்று விசுவாசித்தான். He believed Jesus as God. அப்போ இருந்த அந்த போதகர் என்ன பண்ணிட்டாரு? The preacher of that time, what did he உடனே do? அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. Immediately he gave baptism to him. ஆனா அவன் தெய்வமாகத்தான் இயேசுவை ஏத்துக்கிட்டானே தவிர தன்னுடைய வாழ்க்கையில தவறுகள்ல இருந்து மனம் திரும்பி அவன் வெளியே வரல. He accepted Jesus as his personal God, but he did not come out of the shortcomings and faults in his life. இப்ப அடுத்த பாஸ்டர் அங்க வர்றாரு. Now the next pastor is coming there. அவனுடைய வாழ்வில மாற்றம் இல்ல. There is no change in his life. இப்ப அவனை பார்த்து அவர் சொல்றாரு, Unto him he says, நீ கசப்பான பிச்சில் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். you are bound by bitterness, bitter நீ gall. பாவ கட்டுல இருக்கிறாய். You are bound by sin. நீ மனம் திரும்பு. You repent. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டியது அவசியம். Therefore it was necessary for him to have repented even before taking baptism. இதான் சத்தியம். That is the truth. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது மனம் திரும்பணும். A child of God should first repent. இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Secondly, they should take baptism for the repentance or worthy of that repentance. இன்னைக்கு எல்லா சபைகளிலும் ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. In many churches they are giving baptism. சில சபையில தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. In some churches they are giving baptism by sprinkling சில of water. சபைகளிலே இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. In some churches they are giving baptism in the name of Jesus. சில சபைகளில குழந்தைகளுக்கே ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. In some churches they are giving baptism to children. பட் பைபிள் என்ன சொல்லுது? But what does the Bible say? சபை என்ன சொல்லுதுன்னு பார்க்காத. Don't see what the church is saying. சத்தியம் என்ன சொல்லுதுன்னு பாரு. You see what does the truth say. ஒரு கிறிஸ்தவ போதகன் என்ன சொல்றான்னு பார்க்காத. Don't see what a Christian preacher says. உன் கையில இருக்கிற பைபிள் என்ன சொல்லுது? You see what the Bible in your hand says. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did Jesus say? இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்தார்? How did Jesus take baptism? இயேசு கிறிஸ்து எப்போது எடுத்தார்? When did Jesus take baptism? இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். We have to follow that. இயேசு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? What did Jesus say before he went? இயேசுவின் நாமத்தில் எடுங்கள்னு சொல்லிட்டு போனாரு. Did he say you should take baptism in my name? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுங்கள். He told to baptize in the name of the Father, Son and the Holy Ghost. எப்ப எடுக்கணும்னு சொன்னாரு? When they were asked to take the baptism. மார்க் 16:16ல பாக்கும்போது Mark 16:16 says, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். he that believeth and is baptized shall be saved. அப்ப குழந்தைகள் அல்ல. So not children. விசுவாசம் வந்த பிறகு எடுக்க வேண்டிய ஸ்நானம் ஞானஸ்நானம். Baptism should be taken after getting that faith. இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல எடுத்தாரு? At what age did Jesus 6 take மாசத்துல 8 baptism? மாசத்துல எடுத்தாரா? Did he take baptism in 6 months or 8 ஏறக்குறைய months? 30 வயதான பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். Jesus Christ took baptism when he was about 30 years old. அவர் எப்படி பெற்றாரு? How did he take baptism? தண்ணியை தெளிச்சு விட்டுட்டானா? Was water just sprinkled upon him? தண்ணி தெளிக்கிற ஸ்கீம் எல்லாம் கிடையாது. There was no scheme of sprinkling water. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல Matthew's Gospel 3rd கரை chapter. புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். Jesus took baptism in the river Jordan, which overflows its banks. அவர் ஞானஸ்நானம் பெற்று யோர்தானிலிருந்து கரை ஏறினார். He took baptism and came up ashore from Jordan. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக அவர் யோர்தானில் இறங்கினார். ஞானஸ்நானம் முடிஞ்ச பிறகு அவர் யோர்தானிலிருந்து கரை ஏறினார். So to take baptism he went down into river Jordan. After taking baptism he came up ashore from Jordan. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Acts of Apostles 8th chapter 48 49 நினைக்கிறேன். 48th and 49th verses. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is mentioned there? ஒரு மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கிறான். A minister took baptism. எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கிறான். Ethiopian minister took baptism. நல்லா புரிஞ்சுக்கணும். You understand clearly? மனுஷனா பிறந்துட்டா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நீ நிச்சயம் யாரா இருந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்கணும். If you are born as a human, if you have accepted the truth, whomsoever you may be, you should take baptism. இறைவனே மனிதனாக வந்த பொழுது, When God himself came as a இயேசு man, என்னும் திருநாமத்தில் வந்த பொழுது, when he came in the name of அவரே Jesus, ஞானஸ்நானம் மனிதனுடைய கையிலே எடுத்தார். he himself took baptism in the hand of man. அப்படினால் நாமும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது. மினிஸ்டரோ யாரோ ஞானஸ்நானம் எடுக்கணும். So whether you are a minister or ordinary person, you have to take baptism. சத்தியத்துல பட்சபாதங்கள் கிடையாது. There is no partiality in truth. அதுல எக்ஸம்ஷனே கிடையாது. There is no exemption in truth. நிச்சயமாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். Definitely you have to obey the truth. இந்த மந்திரி
ரதத்துல போய் கொண்டிருந்தான். This minister was riding in a chariot. அப்பொழுது அவனுக்கு ஒரு போதகன் போதகம் பண்ணிக்கொண்டே வருகிறான். And the preacher was preaching truth to him at that time. அப்ப தண்ணி ஒரு நதி ஓரமா போய்கிட்டு இருக்காங்க. And they were traveling nearby water. அப்ப அந்த ஞானசானத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே When that minister heard about baptism, அந்த மினிஸ்டர் சொன்னாரு, immediately he told, தண்ணி இருக்க, there is water. எனக்கு ஞானசானம் கொடுத்துறீங்களா? Will you give baptism to me? நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஞானசானம் எடுத்துட்டா நல்லா இருக்கும். It will be better if I take baptism before I go home. ஏன்னா ஞானசானம் எடுத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். Because only if I take baptism I can go to ஞானசானம் heaven. எடுத்தா தான் சுத்தமான சாட்சி கிடைக்கும். Only if I take baptism I will have a clean ஞானசானம் conscience. எடுத்தா தான் வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள முடியும். If I take baptism only I can escape the wrath to come. ஞானசானம் எடுத்தா தான் வானம் திறக்கப்படும். Only if I take baptism the heavens will be opened. நான் மனம் திரும்பாவிட நான் ஞானசானம் எடுக்கலன்னா நான் அடுத்த பகுதிக்கு போக முடியாது. If I do not take baptism I cannot go to the next stage. நான் ஞானசானம் எடுக்கலன்னா எனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. Without taking baptism I will not have forgiveness of sin. அப்ப தண்ணி இருக்க, There is water. நான் எடுத்துட்டுமா? Shall I take baptism? உடனே அந்த போதகன் சொன்னாரு, Immediately the preacher told, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் நான் ஞானசானம் உனக்கு தர்றேன். if you believe that Jesus is the son of God I will give you baptism. உடனே அவர் ரதத்துல இருந்து ஒரு கப்புல தண்ணி எடுத்து அப்படியே தெளிச்சு விட்டு போகல. சந்தனம் தெளிச்ச மாதிரி தெளிச்சிட்டு போகல. பன்னீர் தெளிச்ச மாதிரி தெளிச்சிட்டு போகல. He did not just take a cup of water and sprinkle upon that minister and say you have been baptized. தண்ணிக்கு இறங்குனாங்க. They came down into the water. ரெண்டு பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள். Both of them got into the water. இப்ப போதகன் மினிஸ்டருக்கு ஞானசானம் கொடுக்கிறாரு. Now the teacher is giving baptism to the minister. ரெண்டு பேரும் கரை ஏறினார்கள். Both came up ashore. யோவான் எழுதின சுவிசேஷம் John's gospel 3ஆம் அதிகாரம் 3rd chapter 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 73rd verse if you read. சாலீம் ஊருக்கு அருகான ஐனோன் என்றும் இடத்தில், In a place called Ainon near the place called Salim. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தண்ணீர் அதிகமாய் இருந்தபடினால் யோவான் அங்கே ஞானசானம் கொடுத்தான். John was giving baptism there because there was much water. ஏன்னா ஒரு மனுஷனை மூழ்கடிக்கிற அளவுல தண்ணீர் என்னது தேவைப்படுது. Because water is needed to immerse a man. அது ஒரு ஸ்நானம். It is a bath or அந்த immersion. ஞான ஸ்நானத்தை சரியா எடுக்கணும். Therefore you should take baptism properly. இதை வேதம் சொல்லுகிறது. Bible says about இது this. ஒரு கட்டளை. It is a command of இதை God. வேதம் சொல்லுகிறது. The Bible calls it. இது ஒரு பிறப்பு. It is a birth. இதை வேதம் சொல்லுகிறது. The Bible calls it. இது ஆன்மீகத்தினுடைய அஸ்திபாரம். It is a foundation of spirituality. மனம் திரும்புவது எப்படி முக்கியமோ How important is the repentance? அதுபோல நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதும் அவசியம். In the same way it is necessary for you to obey the truth and take baptism. சரியான ஞானஸ்நானம் எடுத்துட்டீனா, If you take a proper baptism, நீ ஒரு குழந்தையாக சரியான விதத்துல பிறந்துட்டேன்னு அர்த்தம். it means you are properly born as a child. சரியான ஞானஸ்நானம் எடுத்துட்டீனா, If you take a proper baptism, உன்னுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். it means your old man is dead. ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம்? What is meant by baptism? ஏன் நான் ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தேன். I gave baptism in a place. ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. 10 persons came there. நான் சொன்னேன் ஞானஸ்நானம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். Today I am going to give you baptism. அவங்க ரெடியா இருந்தாங்க. And they were ready. அப்ப நான் சொன்னேன், I told them, உங்க 10 பேருக்கு இன்னைக்கு அடக்காராதனை செய்ய போறேன்னு. I am going to conduct funeral service for all 10. உங்க 10 பேருக்கு இன்னைக்கு அடக்காராதனை. Today a funeral service for all of you 10. அப்படி மிரண்டு போயிட்டான் 10 பேரும். Immediately they were afraid. என்னடா 10 பேரும் இன்னைக்கு அடக்காராதனை பண்ண போறாங்கறா. Today they are going to conduct funeral service for me. அதான் உண்மை. That is the truth. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, When you read Epistle Romans 6 chapter 3rd and 4th verses, ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அடக்க ஆராதனை. baptism is a funeral service in God. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says so. வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சப்பட்டோம்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீ செத்துட்டேன்னு அர்த்தம். That means in taking baptism you are dead. உன் பழைய மனுஷனுக்கு அடக்க ஆராதனை.
There is funeral service, burial service for your old man. பழைய வாழ்க்கை முடியுது. Old life comes to an end. இதைத்தான் பழைய மனுஷன் சொல்றோம். That's what we call as old man. இதைத்தான் ஜென்ம சுபாவம் சொல்றோம். That's what we call the அது nature. வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடக்க ஆராதனை அன்னைக்கு முடிஞ்சு போயிருச்சு. That old life we have been living so far is brought to an end to that day. இப்ப போட்ட Dress-ஓட உங்களை தண்ணில முக்கிராங்க. With the dress you are wearing, you are immersed in water. வெளிய வந்த உடனே இன்னொரு Dress-ஐ உடுத்திக்கிறீங்க. After coming out, you are changing a new dress. அந்த பழைய Dress-ஐ நீங்க கலத்திடுறீங்க. The old dress you are removing. இதைத்தான் எபேசியர்ல நான் பார்க்கும் பொழுது That's what we read in Ephesians 4ஆம் அதிகாரத்துல 4th chapter. பழைய மனுஷனை களைந்து போட்டு Putting away the old man. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. You have put on the new man who have been formed in the true righteousness and truth. அப்ப பழைய மனுஷன் செத்துட்டான். The old man is dead. புதிய மனுஷனாகி இயேசுவை தரிச்சுக்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். Putting on the new man, Jesus, is called baptism. அப்ப பழைய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. So, an end to the old life. அதனால தான் இந்த இடத்துல ஞான ஸ்நானத்துல ஒரு சிலருக்கெல்லாம் பேர் மாத்துறாங்க. That's why in baptism for some people they change their name. பேர் மாத்துறது எதுக்கு காரணம் தெரியுமா? The reason for changing your name is பழைய ஆளு செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு தான். to say that the old man is dead. அதுக்காக கட்டாயம் எல்லாருக்குமே பேர் மாத்தணும்னு கட்டாயம் கிடையாது. It is not compulsory that your name should be changed if you take எனக்கெல்லாம் baptism. பேரே மாறல. For me they have not changed my பேர் name. மாத்திட்டா போதாது. It's not enough to change புத்தி the name. மாறணும். The mind should be changed. வாழ்க்கை மாறணும். The life should be changed. சுபாவம் The மாறணும். character should change. இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள வரணும். The character of Jesus should be formed in us. சவுலா இருந்தவன் பவுலா மாறிட்டான். Saul became Paul. சீமோனா இருந்தவன் கேபாவா மாறிட்டான். Simon Peter became Keba. அப்படின்னா என்ன? What does it mean? சீமோன் அப்படின்னா நாணல்னு அர்த்தம். Simon means reed. உங்களுக்கு தெரியுங்களா நாணல்? You know reed? காத்து எப்படி அடிச்சா இப்படி சாயும். When the wind blows this way, it காத்து will இப்படி bend. அடிச்சா இப்படி சாயும். If the wind is blowing like this, it will bend. தண்ணி இப்படி வந்தா இந்த சைடுல If சாயும். the water is flowing this way, it will bend. அதுதான் மனித வாழ்க்கை. That is the human life. இதுதான் பேதுருடைய பழைய பேரு. That was the old name of Peter. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். According to the situation, he will change. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? But what did the Lord do? அவனை கேபான்னு மாத்தினாரு. He made him as Keba. நீ ஒரு பாறை. You are a rock. கிறிஸ்துவுக்குள்ள வருகிறதுக்கு முன்னால நீ ஒரு நாணல், கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நீ ஒரு உறுதியான பாவம் இல்லாத ஒரு மனிதனாய் பாறையாக உறுதியாக நிற்க வேண்டும். Before you came into Christ, you were a reed. After coming into Jesus, you should be steadfast, strong as the rock. அதனால தான் ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். That's why baptism is so important. அதுக்கு தான் உன் பேரை சில நேரங்கள்ல மாத்துறாங்க. That's why sometimes your name is changed. நீ ஒரு பாறையாக மாற வேண்டும். You should become a rock. பழைய மனுஷனுக்கு அடக்க ஆராதனை பண்ணிரணும். The old man should be conducted burial service. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படினா இவனை அடக்கம் பண்ணி விட்டேன். Saying I baptize you in the name of the Father, Son and the Holy Ghost means I am burying that old man. அடுத்ததாக Nextly 1 கொரிந்தியர் 10:2 பார்க்கும் பொழுது when you turn to 1 Corinthians 10th chapter 2nd இஸ்ரவேல் verse, ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்திலே தவித்தார்கள். the people of Israel were under bondage for 400 years. ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் மோசேயின் மூலமாக அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். At the appointed time the Lord brought them out under Moses. அப்படி வெளியே வந்த பொழுது When they came out, அவர்கள் விட்டு வந்ததான அந்த தேசத்தின் வல்லமைகள் மறுபடியும் அவர்களை துரத்துகிறது. the powers of the land which they have left behind were pursuing after them. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு You have accepted Lord Jesus Christ. நான் ஒரு பாவின்னு சொன்ன பின்பு After telling that I am a sinner, ஞானஸ்நானத்திலே இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் நீ தீர்மானம் எடுத்த பிறகு after making a determination in baptism, I will not sin anymore. உடனே பாவம் உன்னை விட்டு ஓடி போயிராது. Immediately the sin will not run away from you. அது மறுபடியும் டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். It will always try to touch you again. உன்னை செல்ல நோண்ட வைக்கும். It will make you to use the cell phone. நெட்டுக்குள்ள போக வைக்கும். It will make you go into the internet. எவன் கூடயாவது chat பண்ண வைக்கும். It will make you to chat with somebody else. உன் கை நீ சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. Even if you keep quiet, your hand will not. நீ சும்மா இருந்தாலும் மனசுல போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். Even if you are keeping quiet, your mind will be having strife. இந்த ஞானஸ்நானம் என்பது என்ன? What does the baptism mean? உன்னை ஃபாலோ பண்ணி வருகிற பாவத்துக்கு ஒரு முடிவு தான் ஞானஸ்நானம். Making an end to the sin that is pursuing after you is baptism. இந்த ஜனங்கள் அந்த செங்கடல் பக்கம் வந்தபோது When the people came by the Red Sea, பின்னால அந்த வல்லமைகள் எல்லாம் திரும்பவும் வந்துருச்சு. all the powers started following after them. இவங்க பயந்துட்டாங்க.
They were afraid. என்ன பண்றது? What shall we do? அப்பொழுது கர்த்தர் செங்கடலை பிளந்தார். The Lord opened away the Red Sea. ஜனங்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. And the people came இந்த through the Red செங்கடலை Sea. அவர்கள் கடந்தார்கள். They crossed the Red Sea. இதை பழைய ஏற்பாட்டு இந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புமையாக 1 கொரிந்தியர் 10:2 சொல்லி இருக்கிறது. In 1 Corinthians 10 chapter 2nd verse, this incident is quoted as a shadow to the baptism. இப்போ என்ன நடந்துச்சு? What did happen now? பின்னால வந்த சத்துருக்களும் இந்த செங்கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க. The enemies that were pursuing after Israelites, they also got in the Red Sea. திரும்பவும் ஜனத்துக்கு பயம். Once again the people were afraid. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, Then the Lord said, இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தியனை இனிமேல் நீ என்ன செய்ய மாட்ட? பார்க்க மாட்டாய். the Egyptian whom you see today, you will not see him again. ஞானஸ்நானத்தினுடைய சத்தியம் என்ன? What is the truth of உன் baptism? வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்ததான வல்லமை இனிமேல் உன்னை மேற்கொள்ள முடியாமல் தடுக்கிற ஒரு சக்தி தான் ஞானஸ்நான சத்தியத்தின் சக்தி. The power of the truth of baptism is the power that stops the power that has been pursuing after you so far to stop therewith. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter 3rd chapter 20-21 வசனங்களை பார்க்கும் பொழுது 20th and 21st verses. இந்த ஞானஸ்நானத்துக்கு இன்னொரு ஒப்புமையான ஒரு காரியம் சொல்லி இருக்கு. This baptism is compared to another thing. நோவா அவனுடைய மனைவி 3 பையங்க 3 மருமகள்கள் பேழைக்குள் பிரவேசித்ததை ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பனையாக சொல்லி இருக்கிறது. Noah, his wife, his 3 sons, their wives, all 8 people entered into the ark. It is compared to the baptism. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு After a man accept Lord Jesus அவன் Christ, மனம் திரும்பினால் மட்டும் போதாது. it is not enough if he அவன் repents. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். He has to obey the truth and take baptism. பாவத்துக்கு ஒரு அடக்காராதனை பண்ண வேண்டும். The funeral service should be conducted for sin அப்பொழுது there. தேவன் அவனை தொடர்ந்து வருகிற சக்திகளை அவர் அழிக்கிறார். Then the Lord is destroying the power that is pursuing after him. இவனுடைய வாழ்க்கை தப்பி பிழைக்க வேண்டுமானால் If his life is to be escaped, இவன் என்ன செய்யணும் தெரியுமா? what he has to do? இவன் பேழைக்குள்ள வந்துறணும். He has to come within the ark. இவன் பேழைக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா If he comes within the ark, அந்த வல்லமைகள் ஒண்ணும் பண்ண முடியாது. those powers cannot do anything. முழு உலகமும் ஜலப்பிரளயத்தில் தாக்கப்பட்டது. The whole world was affected by the flood. ஆனால் இந்த பேழை அது மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. But the ark was floating upon the top. ஞானஸ்நானம் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே ஆன்மீகத்தினுடைய பாதுகாப்பு கவசம். The baptism is a shield of protection in this worldly life. அது உன்னை நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கிறது. That makes you escape from the judgment. அந்த பேழைக்குள்ள வராத எல்லாருமே அழிவை சந்தித்தார்கள். All the people who did not come into the ark were destroyed. ஆனா அந்த பேழைக்குள்ள வந்த அந்த 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். But the 8 people who came within the ark were saved. அதனால தான் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்றோம். That's why we tell you to take baptism. இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க? Today what do the people say in the world? நீ மதம் மாறிட்டியா? Have you changed your religion? அடுத்த கேள்வி என்ன? Next question. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? Have you taken baptism? ஞானஸ்நானம் எடுத்தாதான் அவன் மாறிட்டான்னு அர்த்தத்தை உலகம் ஒத்துக்கொள்கிறது. The world accepts that the change of religion has taken place only if you have taken baptism. இன்னைக்கு பாருங்க, Today you see, பாவம் செய்யறதுக்கு தயங்குறது இல்ல. they are not hesitating to commit sin. ஒரு மனைவி புருஷனுக்கு தெரியாம எவ்வளவோ பாவம் செய்றா. A wife is committing so many sins without knowledge of the husband. ஒரு புருஷன் மனைவிக்கு தெரியாம எவ்வளவோ பாவம் செய்றான். The husband commits so many sins without the knowledge of wife. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாம எவ்வளவோ பாவம் செய்றாங்க. The parents commit so many sins without the knowledge of children. பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம எவ்வளவோ பாவம் செய்றாங்க. Children also commit so many sins without the knowledge of parents. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னா, But if you take baptism, என் மனைவிட்ட கேக்குறாங்கடா. if you ask them to take baptism, they will ask permission to from the wife. என் புருஷன்ட்ட கேட்கணும். I have to ask the permission from husband. பாவம் செய்யும் பொழுது ஒருவன் யார்ட்டையும் பெர்மிஷன் கேக்குறது இல்ல. When you are committing sin, you are not getting permission from ஆனா anybody else. தெய்வீகத்துல அடி எடுத்து வைக்கும்போது மட்டும் யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட கேட்கணும்னு சாக்கு போக்கு சொல்றான். But if you want to go forward in spirituality, they are telling excuses. They have to ask permission from this person, that person. நீங்க ஞானஸ்நானம் எடுக்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு பாவத்திலிருந்து விடுதலையாக நீங்க லேட் பண்றீங்க. How much so far you delay taking baptism, that much you are delaying getting deliverance from sin. நீங்க ஞானஸ்நானம் எடுக்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க வியாதியிலிருந்து சுகமாக லேட் ஆகுறீங்க. How much so far you are delaying taking baptism, that much you are delaying from getting healing from ஞானஸ்நானம் sickness. எடுக்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க செய்வனை பிடியிலிருந்து விடுதலையாக லேட் பண்றீங்க. As much as you delay taking baptism,
that much you are delaying deliverance from ஞானஸ்நானம் sorcery. எடுக்க எவ்வளவு லேட் பண்றியோ அவ்வளவு சாபத்திலிருந்து நீ வெளியே வர்றதுக்கு லேட் ஆகுற. As much as you delay taking baptism, that much you are delaying from the curse. அப்ப ஆசீர்வாதமும் சாபமும் உன் கையில தான் இருக்கு. So the blessing and the curse are in your hands. அதுக்கு ஒரு இன்சிடென்ட், An incident for it. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know this. நாகமான் ஒரு குஷ்டரோகி இருந்தான். There was a leper called Naaman. அவன் தேவனுடைய மனிதனை தேடி வந்தான். He came seeking after a son of அப்ப man. தேவனுடைய மனுஷன் சொன்னா, And that man of God told, யோர்தான்ல போய் முழுகிட்டு போ, 7 தடவை முழுகிட்டு போன்னு சொன்னான். you go dip yourself 7 times in Jordan and go back. இவன் சொன்னா, He told, நான் சுகமாக வந்திருக்கேன், I have come to be healed. என்னைய போய் தண்ணில முங்கிட்டு போன்னு சொல்றான். He is telling me to take a dip in the Jordan. ஷார்ட் டெம்பர் ஆயிடுச்சு அவனுக்கு. Immediately got angry. அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. Immediately he was wrathful. எரிச்சலாகி திரும்பி போக போனான். He got so angry and went back. அப்ப வேலைக்காரன் சொன்னா, The servant told him, இப்ப என்ன சொல்லிட்டாரு? what he had told you? இப்ப உன்னை என்ன சொல்லிட்டாரு? What he had told you? குஷ்டரோகம் போணும்னா 1 மாசம் இங்க உட்காருன்னு சொன்னாரா? Did he ask you to sit here for 1 month for healing your leprosy? இல்ல 6 மாசம் இங்க ட்ரெய்னிங் எடுன்னு சொன்னாரா? Or did he ask you to take training for 6 months here? 7 தரம் யோர்தான்ல முங்கிட்டு போ, உனக்கு சுகம் கிடைக்கும். எவ்வளவு சிம்பிளான ஒரு கான்செப்ட். He is telling a simple concept. You dip yourself 7 times in river Jordan, you will get healing from leprosy. அவனுக்கு தவறான புரிதல் போய்விட்டது. His misunderstanding was cleared. உடனே திரும்பி வந்து முங்கினான். Immediately he came back and dipped in Jordan. அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. He got healing. அவன் திரும்பி ஒழுங்கா அவன் முங்காம போயிருந்தானா யாரு அவன்? மறுபடியும் குஷ்டரோகி. If he had not dipped in the Jordan and gone back, he could have continued as leper. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, beloved sister who has come for the meeting. வேதம் சொல்லுகிறது, The Bible says, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. if the Son maketh you free, you are free இன்றைக்கு indeed. நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு மெய்யான விடுதலை. If you obey the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth and truth shall set you free. இன்னைக்கு நீ மனம் திரும்பி ஞானசான சத்தியத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தால், If you obey the truth and surrender yourself to the நீ baptism, ஒப்பு கொடுத்தாலே போதும். it is enough if you obey. வருஷ கணக்கா உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சந்ததியோடு போராடுகிற ஒரு வல்லமையை இனி நீ காண மாட்டாய். அந்த வல்லமையை கர்த்தர் அளிப்பார். The power that has been striving with you for generations together, it will be stopped today and you will not see that power anymore. சத்தியத்தின்படி உள்ள விடுதலை எனக்கு வேணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். The people who want deliverance according to truth, I need. The people lift your hands. அப்படியானால் நீங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. If so, all of you close your eyes and be on your knees. ஒரு 5 minutes Just for 5 minutes. தேவனுடைய வல்லமை நம்மை சந்திக்கட்டும். Let the power of God visit us. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Ye shall know the truth and the truth shall make you free. இன்றைக்கு நீ சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தால், If you surrender yourself to the truth, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தால், you should surrender yourself to உன் the word. பாவம் நிவர்த்தியாகிறது மாத்திரமல்ல, Your sin is not only healed, நீ பரிசுத்தவானாய் மாறுவாய். you will become a holy man. இந்த சத்தியம் உன்னுடைய பாவத்தை நிவர்த்தியாக்குகிறது மாத்திரமல்ல, It will உன்னை பரிசுத்தமாக்கவும் அதுக்கு சக்தி இருக்கிறது. The truth will not only forgive your sin, it is giving the power to make you holy also. இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தால், Today if you obey to the truth, உன்னோடு போராடுகிற பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பார்வோனுடைய வல்லமைகள், உன்னை மறுபடியும் அடிமைப்படுத்த விரும்புகிற வல்லமைகளை இன்றைக்கு கர்த்தர் அளிப்பார். இனிமேல் உன் வாழ்க்கையில் அந்த வல்லமையை நீ காண மாட்டாய். the powers that are leading you towards sin, towards curse, towards sickness, towards death, he will not see the power anymore. You will be getting a deliverance from them. இன்றைக்கு நீ சத்தியத்துக்கு இடம் கொடுத்தால், Today if you permit the truth, வருஷக்கணக்காய் உனக்கு இருக்கிற வியாதி Yeah, உன்னை விட்டு நீங்கி போகும். the sickness you have for years together will be removed from you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? இன்னைக்கு நான் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Today I surrender myself to the ஆண்டவரே truth. என்னை குணமாக்கும் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Oh Lord, deliver me. Those people lift up your இன்றைக்கு hands. நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறேன். I will obey the truth today. ஆண்டவரே பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு உண்டாக்கும். Oh Jesus, bring an end from the strife from the devil. ஆண்டவரே இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறேன். Oh Jesus, I will obey the truth. எனக்கு இருக்கிற வேதனைகளுக்கு முடிவு உண்டாக்கும். Make an end to all the pain to me. நீங்க வாயை திறந்து கேட்கும் பொழுது ஒரு வல்லமை நம்மை நோக்கி வரும். When you open your mouth and ask, a power will come down upon you. உன்னை சுகமாக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். The Lord had come down to heal you. உன்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை வந்திருக்கிறது. The power of God has come down to heal you. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. You be removed from your pain and be whole. நீ சமாதானத்தோடு போ. Go in peace.
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Your supplication has been heeded. நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். I am the Lord that healeth thee. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. உன்னோடு போராடிய எகிப்திய வல்லமைகளை நீ காணாதிருப்பாய். The power that has been striving with you of Egypt, ye shall not see hereafter. Hallelujah, hallelujah, hallelujah. Hikadabakadabakatinamania, hikabalabalabakarabania. Hallelujah, 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 hallelujah. Oh, rabakatinamania, hallelujah. Amen, 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 amen. Hallelujah. Amen. பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல நேரம். Beloved, this is a wonderful time. ஒரு 2 நிமிஷம் யாரும் கண்ணை திறக்காதீங்க. Just 2 minutes, don't open your eyes. அவர் இங்கே இருக்கிறார். He is here. இந்த கூட்டத்தில் அவர் மூவ் பண்றார், அசைவாடுகிறார். The Lord is moving in this meeting. அவர் உலாவுகிறார். He is walking about. இப்போ அவர் உன்னை கிராஸ் பண்ணுவார். Now he is going to cross you. நீ அவரை நோக்கி கூப்பிடு. You cry unto him. தாவீதின் குமாரனே, Oh son of David, எனக்கு இரங்கும். have mercy on me. இன்னும் சத்தமாய் கூப்பிடு. You ask aloud. உன் சத்தம் அவரை நிறுத்தட்டும். Let the cry reach unto him. உன்னை குணமாக்கட்டும். Let him heal you. உன்னை தொடட்டும். Let him touch you. உன்னை விடுவிக்கட்டும். Let him deliver you. உன்னை Let ஆசீர்வதிக்கட்டும். him bless you. Hallelujah, hallelujah. Amen. தயவு செய்து இயேசுவை நோக்கி சத்தமிட நீங்க வெட்கப்பட வேண்டாம். Please do not be ashamed to cry unto Jesus. எல்லாரும் அவனை தடுத்தார்கள். Be diligent in that. ஆனா இன்னும் சத்தமாய் அவன் கூப்பிட்டான். He asked aloud. இயேசு நின்று அவனை குணமாக்கினார். Jesus stopped there and healed him. உன்னை தாண்டி போக விடாத. Don't let him pass you. இயேசு உன்னை தாண்டி போக விடாத. Don't let Jesus pass you away.